ஆவியில பிறந்தவன் எப்படி இருக்க மாட்டான்? மாம்சத்துக்குரியவளை சிந்திக்க மாட்டான். ஆமென். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் உள்ளவைதான். ஆமென். அப்போ நீங்களும் நானும் எப்படி நடந்திருக்கிறோம், எப்படி பிறந்திருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சபைக்கு போறேன்னு சொல்லி குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் நம்மை நாமே நிதானித்து சோதித்தறிந்து, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா, அல்லது என் பிறப்பிலே எங்காவது ஊனம் இருக்கிறதா, என் கண்ணு தெரியாம இருக்கிறதா, குருடாய் பிறந்திருக்கிறேனா, ஏன்னா வசனத்தை பார்க்க கூடாதபடிக்கு என் கண்கள் குருடாய் இருக்கிறதா, அல்லது வசனத்தின்படி நடக்காமல் என் கால் முடமா இருக்கிறதா, அல்லது வசனத்திற்கு செவி கொடுக்காமல் என் செவி செவிடாய் மாறி இருக்கிறதா, கொஞ்சம் நம்மை நாமே நிதானித்து என்ன பண்ணோம், சோதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி பிறந்திருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை உண்கிற குழந்தையாகவே என்ன பண்றீங்க? நம்மை குறித்து வேதம் சொல்லாதபடிக்கு வேதம் நம்மை குறித்து போதிக்கிறது. எனக்கு எத்தனை பேர் குழந்தைகளா இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில? அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவளா இருக்கணும். அந்த வார்த்தை தான் நம்ம உயிர்ப்பிக்கும், அந்த வசனம் தான் நம்ம உயிர்ப்பிக்கும், அந்த சத்தியம் தான் நம்ம எடுத்து நிறுத்தும்.